ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்கள் அணியை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ஆண்கள் அணியை பொறுத்தளவுல சாப்பாடு சரியா இல்லாம எல்லாம் ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்துருக்காங்க. எப்பா தலை சுத்தி விழுந்துருவோம்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களோட நிலைமை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சாச்சனாவை பொறுத்தளவுல வீர தீர செயல்கள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. நேற்று ராத்திரி ஒரு 2 கிளாஸ் அரிசியை களவாண்டு ஆண்கள் அணிக்கு கொடுத்திருக்காங்க. இது வேற யாருக்குமே தெரியாது, ரஞ்சித்துக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது சாச்சனா பண்ணது தப்பு, ரூல்ஸை மீறி பண்ணியிருக்காங்க, இதப்படி சரி, அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சுதானே அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. எப்பா இதே மாதிரி பல பேர் பல சீசன்ல பல சீன்களை போட்டிருக்காங்களேப்பா. போன சீசன்ல கூட 2 வீடு கான்செப்டா இருந்துச்சு. பூர்ணிமா கேப்டனா இருந்தாங்க. அந்த நேரங்கள்ல லிவிங் ஏரியால எல்லாரும் பேசும்போது கிச்சன் ஏரியால இருந்து எல்லாருமே எழுந்து நின்னு பாக்குறாங்க. அது எனக்கு வருத்தமா இருக்குது. விதிகளை மீறி எங்க வீட்டுல இருந்து ஸ்டூலை எடுத்து நான் தான் அந்த வீட்டுக்கு கொடுக்கறேன், இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்லிருப்பாங்க. அந்த வீக்கெண்ட்ல கமல் சார் பூர்ணிமாவை பாராட்டி இருப்பாங்க. கேப்டனா இருக்கிறவங்க 2 வீட்டோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், உங்களை பொறுத்தளவுல தனியா நீங்க முடிவெடுத்தீங்க, பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி இருப்பாரு. சும்மாவே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல வாரம் வாரம் சாச்சனாவுக்கு சொம்பு தூக்குறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வாரம் சாச்சனா பண்ண விஷயங்களை ஒரு குறும்படமா போட்டு காட்டி சாச்சனாவை பாராட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பாராட்டுறது தப்பு இல்ல, இருந்தாலும் ஆண்கள் அணியை பொறுத்தளவுல தீபக்கா இருக்கட்டும், முத்துக்குமாரனா இருக்கட்டும், என்ன வந்தாலும் நாங்க பெண்கள் அணில இருந்து ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கேமை கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல பெண்கள் அணில இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல தர்ஷிகா, பவித்ரா, ஆனந்தி இந்த 3 பேருமே ஆண்கள் அணில சாப்பிடாம இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது. ஆண்கள் அணில இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டு பொருட்கள் ஏதாவது அனுப்பிவிடுங்க, இல்லனா டாஸ்க் மாதிரி வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்க பசியில இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அடுத்த 5வது நிமிஷம் அவங்களுக்கு எதிரிலேயே உட்கார்ந்து பிரெட் எடுத்து ஜாம தடவி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல கேமராவுக்காக தான் பேசுறாங்களா, உண்மையா எல்லாமே பண்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியல. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ராணுவுக்கு ஆதரவுகள் அதிகமாயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்ல கூட முத்துக்குமாரனை தான் பாய்ஸ் அணியில எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மட்டும் தெளிவா தெரியுதுங்க. இப்போ ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வீடியோல ராணவ், சத்யா, விஷால் இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. ராணவ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட டீமோட தலைவர் முத்துக்குமாரன் தான், நம்ம எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் முத்துக்குமாரனை இழுத்து உள்ள போட்டலாம் அப்படிங்கிற அவர் சொல்லிட்டு இருக்காரு. வேற எதுவுமே இல்லங்க, வைஸ் பிரின்சிபலோட ஐடி கார்டை தூக்கி ஒளிச்சு வைப்பாங்க. அந்த நேரம் தான் இப்படி பேசுவாங்க. உடனே விஷாலும் சொல்றாரு, ஆமா வார வாரம் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம மாட்டலன்னா நம்ம டீமு, மாட்டினா எங்க எல்லாருக்கும் தலைவர் முத்துக்குமரன் தான் அப்படிங்கிற சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் கேம் ஷோவா இருந்தாலும் சாப்பாடு இல்லாம போட்டியாளர்கள் ரொம்பவே அவதிப்படுறத பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா 1 கிளாஸ் பால்ல 6 கிளாஸ் தண்ணி ஊத்தி டீ போட்டு இருக்காங்க ஆண்கள் அணியினர். ரொம்பவே பாக்குறதுக்கு பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வார வீக்கெண்ட்ல சாச்சனாவை பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் இது நடக்குதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே பாய்ஸ் டீமை பொறுத்தளவுல முத்துக்குமரனை பலியாடாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.